எனக்கு இங்கே இவங்களெல்லாம் பார்க்கும்பொழுது முன்னெல்லாம் அந்த மாதிரி சில பேர் ட்ரெஸ் பண்ணும்போது பார்த்தாலே நமக்கு ஒரு ஆசை வரும், அந்த மாதிரி நம்மளும் பண்ணிக்கணும்னு. எனக்கு இந்த கோட்டு போட்டுன்னு இந்த மாதிரி கான்ஃபரன்ஸ்லலாம் கோட்டு போட்டு பேசணும்னு ஆசைங்க. தெரியாமல் ஒரு கோட்டு வேறு தச்சுட்டேன். தச்சு ஒரு நாள் ஒரு மோட்டிவேஷன் கிளாஸுக்கு போட்டு போனால் பின்னால் இருந்த ஒருத்தன் கிடுகிடுன்னு என்கிட்ட வந்து, சார் உங்களை டிவியில் பார்த்துருக்கேன். நான் சரி பட்டிமன்றத்தில் பார்த்துருப்பான்னு. சூப்பர் சார், அட்வர்டைஸ்மெண்ட்டில் நல்லா வரீங்கண்ணா. நான் சொன்னேன் அட்வர்டைஸ்மெண்ட்டா எது? சார் இந்த தமன்னா அன்சிகா கூட டான்ஸ் ஆடுவீங்களே சார். ஆக்சுவலாக எனக்கு ஆசை தான், ஆனால் இல்லை, நான் இல்லைங்க. என்ன நியூ சரவணா ஸ்டோர் ஓனர் தானே நீங்கள்? என்ன அன்றைக்கி கழட்டின கோட்டை அவன் எனக்கு அடிச்சிருக்கலாம். எப்போவே சில இடத்துல பேச கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்க, தலைப்பில் தரமாட்டாங்க. ஏன்னா தெரியும் எந்த தலைப்பு கொடுத்தாலும் இவனுங்க பேசத்தான் பேச போகிறானுங்க, அதுக்கு எதுக்குன்னு. ஆனால் இந்த நம்ம சண்முக சுந்தரம், ரொட்டேரியன் சண்முக சுந்தரம் சார் என்ன கூப்பிட்டு சொன்னார், ஆத்தி சுடியில் எது ஒன்றா எடுத்துக்கோ. நான் எடுத்தது என்ன தெரியுமா? 6வது சினம். எனக்கு உண்மையிலேயே இன்னொரு பெரிய மகிழ்ச்சி, இவ்வளோ கூட்டத்தை பார்த்தே ரொம்ப நாள் ஆகுதுங்க. இப்போல்லாம் கூட்டமே வர்றதில்லை. போன வாரம் ராமேஸ்வரத்தில் ஒரு கூட்டம்னு போனேன். அமைப்பு பெரிய அமைப்பு, மொத்தம் 4 பேர் தான் உட்காந்துருந்தான். மீதி பேர்லாம் எங்கடான்னு எல்லாம் ஏடிஎம் போயிருக்கானுங்க, முடிஞ்சால் வருவானுங்கண்ணா. எனக்கு கொடுத்த தலைப்பு 6வது சினம். இன்றைக்கி உண்மையாக தேவையான தலைப்பு இது. ஏன்னா இந்த 2 மாதத்தில் நம்ம எவ்வளோ கோபத்தில் இருக்கிறோன்னு நமக்கு தான் தெரியும். 6வது சினம். ஏன்? நீ சினத்தை ஒதுக்கினால் வாழ்க்கையில் வெற்றி அடைவாய். சார், வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டும் என்றால் நிறைய பண்புகள் இருக்கு. சினம் என்பதை குறைத்து விட்டால் போதும், நீங்கள் மனிதனாக இருந்தது மாமனிதனாக மாறுவீர்கள். அதான் உண்மை. இப்போ இந்த மாதிரி ஒரு ரோட்டரி கிளப் கான்ஃபரன்ஸில் 6வது சினம் அப்படின்னு சினத்தை குறைக்க வேணும்னு நம்ம முன்னோர்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, புத்தர் சொல்லியிருக்காரு, மகாவீரர் சொல்லியிருக்காரு, வள்ளலார் சொல்லியிருக்காரு. இப்போ நான் எனக்கு கொடுத்த இந்த 30 நிமிஷத்தில் வள்ளலார் என்ன சொன்னார், திருவள்ளுவர் என்ன சொன்னார், புத்தர் என்ன சொன்னார், ஜென் என்ன சொன்னாருன்னா உண்மையிலே உங்களுக்கு என் மேலே கோபம் வரும். இப்போ பொதுவாக இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் கோபம் வராமல் இருக்கணும். என்ன பண்ணுறது? கோபம் வரோங்க, வேறு வழியே கிடையாது. நம்ம என்ன வீட்டை விட்டு இறங்கும் போது கோச்சிக்கணுன்னா இறங்குறோம்? இல்லை, நம்மளை கோபப்படுத்திடுவோம், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு பேச்சாளர் ஊராக போய் ஆத்திசூடியை பற்றி பேசுகிறோம், நமக்கு கோபம் வரக்கூடாதுன்னு தான் நம்ம ஒரு முடிவோடு இருக்கோம். முடிய மாட்டேது. சார், காலையில் ஃபோன் அடிக்குது, எடுக்கிறேன். இப்போ என்ன மாதிரி பேச்சாளர்லாம் ஃபோன் வந்து எடுத்தால் ஏதாவது ஆர்கனைசர் கூப்பிடுவாங்கல்ல மீட்டிங்க்கு, அதனால ரொம்ப பவ்யமாக எடுப்போம். நான் எடுத்து, சார் வணக்கம் மோகன சுந்தரம்னு எதிர் சைட்லேருந்து சொல்கிறான், நான் ஈஞ்சம்பாக்கத்துலேருந்து பேசுகிறேன், நீங்கள் செப்டிக் டேங்கும் க்ளீன் பண்ணுவீங்களான்னு கேட்டான். அதாவது நான் ஓவர் ஹெட் டேங்கு க்ளீன் பண்ணுவேன்றதில் தெளிவாக இருக்கான். திட்டமும் முடியாதுங்க. செல் நம்பரு என் நம்பர் அவர்கிட்ட இருக்குது. அப்புறம் மெதுவாக சொன்னேன், சார் நான் பட்டிமன்றம் பேசுகிறவரா, செப்டிக் டேங்க் உன்னால் க்ளீன் பண்ண முடியாதுண்ணா. அவன் பாருங்க, திடீர்னு தெருவில் பார்ப்பாங்க, சார் உங்களை பட்டிமன்றத்தில் பார்த்துருக்கேன், சிரிப்பாக பேசுகிறீங்க. ரைட் சார்ண்ணா. ஆமாம், உங்களுக்கு மிமிக்ரி வருமானா? பேச்சே சரியாக வரல. மிமிக்ரியாண்ணா? ஏங்க என்ன, எனக்கு அது பிடிக்குங்க அண்ணா. எனக்கு என்ன பயனா, அவருக்கு என்னென்ன பிடிக்கும்னு தெரியல. மிமிக்ரி பிடிக்கும். அப்புறம் திடீர்னு நீ கம்பி மேலே நடப்பியா, சிங்கம் வாயில் தலை விடுவியா, இதெல்லாம் கேட்டாருன்னா பயம். சில பேர் இருக்காங்க, நீங்கள் சாதுவாக இருந்தீங்கனாலும் சரி, காமாக இருந்தாலும் சரி, உங்களை கோபம் மூட்டு விட்டு போயிடுவான். நிறைய பேர் இருக்கான். சில பேர் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஒரே கேள்வியை திருப்பி கேட்பான், இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்வான். போன வாரம் தான் சொல்லியிருப்போம், நம்ம என்ன வாரமாக வேலையை மாற்ற போகிறோம். எப்போ பாரு இப்போ என்ன பண்ணுறீங்க, ஆமாம் இப்போ என்ன பண்ணுறீங்க, என்ன ஒருத்தர் கேட்டான் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னு. பேசுகிறேன்னு அவன் மூஞ்சி சின்னதாகிடுச்சு. இந்தியாவிலே இவன் தான் பேசுகிற மாதிரியும் நம்மளாம் நான் ஊமையா அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணால் அவனுக்கு கோவம் ஆயிடுச்சு. சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறேன்னா நான் சொன்னேன், பேசுகிறேன்ல பேமெண்ட் வரும்.
சார் அவர் சொன்னார், அப்போ நீ வாயை வாடகை விட்டு சம்பாதிக்கிற அப்படின்னா. நல்லா இருந்தவன் கோபமாயிட்டேன்னா அப்புறம் நானே சாந்தப்படுத்தினேன். கோபத்தை குறைக்கணும்னா ஒரே வழிங்க, என்ன தெரியுமா? உங்களை யார் கோபப்படுத்துகிறார்களோ அவனை டென்ஷன் ஆக்கிடணும். ஆனால் அதுக்காக திட்டக்கூடாது, அதுக்கெல்லாம் தனி டெக்னிக் இருக்கு. அதுதான் இப்போ நிகழ்காலத்தில் பண்ணணும். நம்ம என்னங்க, நம்மளால முடியாது. என்ன கேட்டான்ல, அப்போ வாயை வாடகை விட்டு புடைக்கிற அப்படின்னா. இப்போ பாருங்க, யாராவது என்ன இப்போ என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால் உடனே சொல்லிவிடுவேன், ஆம்வே ப்ராடக்ட் விற்றுன்னு இருக்கிறேன்னு. 3 வருஷம் ஆச்சு, அவனை இன்னும் காணோம். அப்படி இல்லைன்னா எல்ஐசி ஏஜென்ட் ஆகிட்டேன்னு பக்கத்துலேயே வரமாட்டான். எல்லா இடத்துலையுமே மகிழ்ச்சி போச்சு, டென்ஷன் ஆகுது, வேறு வழியே கிடையாது. ஒரு